நான் இன்னைக்கு வந்து லாக்டவுன் செய்திகள்ல கண்டினியூஷன் அத நெக்ஸ்ட் வந்து பேச போறேன். அடுத்த டாபிக் வந்து பத்ரிஜி என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு அர்த்தம், உள்ளார்ந்த அர்த்தம். எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா, மேலோட்டமா பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து மேலோட்டமா ஒண்ணு புரியும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, உள்ளார்ந்த அர்த்தம்ன்றது வேற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அப்படி வித்தியாசப்படும். சோ நம்ம பேசும் வார்த்தையில வந்து பாத்தீங்கன்னா, பௌதிக வாழ்க்கையில யதார்த்தமா பேசிட்டு இருக்கோம். அது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா அர்த்தம். ஆனா நம்ம வந்து இன்னும் டீப்பா பேசுறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொன்னா, உலகியல் சத்தியம். உலகத்துல நம்ம பொருளா நம்ம வாழ்க்கையில வந்து சராசரியான வாழ்க்கையில நம்ம வந்து வந்து பேசுறது பாத்தீங்கன்னா அர்த்தம். நார்மலா இங்க வா, அங்க போ, இத குடுத்துரு, செய்யுரு அப்படின்றது உண்மையா பேசுறோம். அது வந்து அர்த்தம். உள்ளார்ந்த அர்த்தம் என்னன்னா ஆன்மீக சத்தியம். நம்ம ஆன்மீக சத்தியத்தை பத்தி பேசுறதுதான் வந்து பாத்தீங்கன்னா உள்ளார்ந்த அர்த்தம். சோ மேலோக அர்த்தம். சோ இப்ப ஒருத்தருக்கு வந்து தலைவலி வருது, எனக்கு தலை வலிக்குது, எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா அது அர்த்தம். ஆனா நமக்குள்ளார எப்படி ஹீல் பண்றது, நம்மளே நம்மள ஹீல் பண்ணிக்கணும், இல்ல ஹீல் பண்றதுக்கு இது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா உள்ளார்ந்த அர்த்தம். நம்ம வந்து நமக்குள்ள இருக்கிறதா உள்ளார்ந்த அர்த்தம். மாஸ்டர்ஸ் நேத்து நிறைய விஷயங்கள் படிச்சதுனால நேத்து கண்டினியூஷன் கரெக்டா இருக்கா? இது பேசிட்டேனா நேத்து? மாஸ்டர், கரெக்டா இருக்கு மேடம். நீங்க இது சொல்லல மேடம். நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டா இருக்கு. ஓகே. நிறைய ஆ, பாயிண்ட்ஸ் இருந்ததுனால ஓகே. நான் எல்லா பாயிண்ட்ஸையும் நோட் பண்ணியிருக்கேன். சொல்லல நீங்க. ஆ எஸ் மேடம். ஓகே மாஸ்டர், தேங்க்யூ. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உள்ளார்ந்த அர்த்தம். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம மைண்ட் வந்து நிறைய வந்து யோசனை பண்ணுது. எனக்கு வந்து ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்றத நம்ம மைண்ட் சொல்லுது. ஆனா என் மைண்ட் என்ன சொல்லும், நிறைய ஸ்வீட் சாப்பிடு, நீ என்ன வேணா ஸ்வீட் சாப்பிடு அப்படின்னு நம்ம மைண்ட் சொல்லும். ஆனா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாடி நம்மளுக்கு சொல்லும், வேண்டாம் கொஞ்சமா சாப்பிடு அப்படின்னு சொல்றோம். சோ ஒவ்வொரு விஷயத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா மேலோட்டமா ஒரு அர்த்தம், உள்ளார்ந்த அர்த்தம் அப்படின்றதும் ஒண்ணு இருக்கு நம்மளுக்கு. இப்ப நம்மளுக்கு மேலோட்டமா வந்து பாத்தீங்கன்னா ஹிட்லர் வந்து நிறைய பேரை வந்து எருவையை வச்சு எரிச்சிட்டாங்க. சோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹிட்லருக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மேலோட்டமா பார்க்கும்போது ஒண்ணும் ஆகாது. ஓ உயிர் இழந்துட்டாரு அப்படின்னு நினைக்கும். ஆனா மேலுலகத்துல போகும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அவங்க துன்பப்படுவாங்க. எத்தனை உயிர்கள் எடுத்தாங்களோ அதோட விளைவு அங்க மேலுலகத்துல அவங்க வந்து அதோட விளைவுகள் பார்த்தே ஆகணும், இல்லைன்னா அடுத்த பிறவி. சோ இதுதான் அர்த்தம், உள்ளார்ந்த அர்த்தம். ஒவ்வொரு விஷயத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா அர்த்தமும் உள்ளார்ந்த அர்த்தமும் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். சோ நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நம்மளுக்கு திருப்பி வரும். எல்லா இடத்துலயுமே அதுதான் வரும். இப்ப பத்ரிஜி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கர்னூல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. கடலோர மாவட்டத்துல கர்னூல்ல ஸ்டார்ட் பண்ணி நிறைய ஊருக்கு டிராவல் பண்ணாங்க. ஹைதராபாத், தெலுங்கானா, கர்நாடகா, நிறைய ஸ்டேட்ஸ் டிராவல் பண்ணாங்க. 17 ஸ்டேட்ஸ் டிராவல் பண்ணாங்க. உடனே உடனே இமீடியட்டா ஸ்டேட் பை ஸ்டேட் பண்ணாங்க. இதெல்லாம் பக்கத்துல இருக்கிற ஊர்கள் எல்லாம் சின்ன சின்ன ஊர்கள் இருக்கும் இல்லையா, ஆந்திரா, தெலுங்கானா, அங்க இருக்கிற சின்ன சின்ன கிராமங்களுக்கும் சென்றாங்க. சின்ன சின்ன சிட்டிஸுக்கும் பத்ரிஜி செஞ்சாரு. அதுக்கப்புறம் ஃபைனலா தான் வந்து தமிழ்நாடுக்கு வந்தாரு. சோ பத்ரிஜி வந்து இடைவிடாம அவரோட சர்வீஸ வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. ஏன்னா அவருக்கு உள்ளார்ந்த அர்த்தம் தெரிஞ்சது. தியானத்தினாலதான் மக்கள் மாற முடியும், தியானத்தினாலதான் அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்றத பத்ரிஜிக்கு அது உள்ளார்ந்த அர்த்தம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டதுனால அவங்களால முடிஞ்ச சேவை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க, தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. சோ நம்ம இந்த பிஎஸ்எஸ்எம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த இது வந்து ஒரு 500 ஆண்டுகளுக்கு வந்து க்ளோ ஆகும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இயேசு, புத்தர், மகாவீர், ரமண மகரிஷி, கபீர்தாசர் எல்லாருமே இதுல இருக்காங்க. நம்ம பிஎஸ்எஸ்எம்ல எல்லாருமே இருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஎஸ்எஸ்எம் வந்து எல்லா பக்கமே பிஎஸ்எஸ்எம் ஒரு பிஎன்சி, இப்ப வந்து நம்ம மொபைல்ல வந்து பிஎம்சி நம்ம சொல்லுவோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் போய் நிறைய இடத்துல நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்துகிட்டே இருக்கு. இன்னும் ஃபியூச்சர்ல நிறைய மாற்றங்கள் கொண்டு வரும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் பத்ரிஜி சார் வந்து ஒரு 3 விஷயத்த நம்மளுக்கு சொல்றாரு. நம்ம லோகோல என்ன இருக்கு, நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, பிஎம்சி லோகோ, பிஎஸ்எஸ்எம் லோகோ இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 3 அந்த முக்கோணம் இருக்கும். அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து எனர்ஜி, இன்னொன்னு வந்து நாலேஜ், இன்னொன்னு வந்து கான்சியஸ்னஸ். நம்ம மூணுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேவை. நம்ம இது எப்படி கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 விஷயங்களுமே எப்படி கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, அத நடுவுல உட்கார்ந்து தியானம் செய்யறது.
சோ இந்த தியானம் செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கும். நம்மளுக்கு இதனால தியானம் செய்ய செய்ய நம்மளுக்கு ஞானம் கிடைக்கும். கான்சியஸ்னஸ், விழிப்பு நிலை, நம்மளுக்கு விழிப்பு நிலையோட இருக்கும். நம்ம வந்து நம்ம தியானம் செய்ய செய்ய நம்மளுக்கே தெரியும் இல்லையா, விழிப்பு நிலை வருதுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளுக்கு எல்லாத்துலயுமே வந்து நம்மளுக்கு தீர்வு கிடைச்சிரும். நம்மளுக்கு செய்ய 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 கண்டினியூஸா தீர்வு கிடைச்சிரும். சோ அதுதான் அந்த முக்கோணத்துல இருக்கு. கீழவே இதெல்லாம் எழுதிட்டு கீழே அப்போ தீபோ பவ, உனக்கு நீயே தான் தீர்வு. உன்னோடது எல்லாத்துக்குமே நீ பி அ லைட் டு யோர் செல்ஃப். நீ உனக்கு நீயே வந்து ஒரு லைட்டா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அவங்களே தான் அவங்களுக்கு அவங்களுக்கு தீர்வு லைட்டா இருக்கும். சோ இதுதான் வந்து நம்ம லோகோல இருக்கு. பத்ரிஜி எவ்வளவு அழகா அந்த லோகோ கொடுத்திருக்காரு பாத்தீங்களா. ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து நம்மளுக்கு ரொம்ப அழகா கொடுத்திருக்காரு நம்மளுக்கு. அடுத்தது வந்து முக்கியமா அவர் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரேக் த ரொட்டீன். ரொட்டீனை பிரேக் பண்ணுங்க. எல்லாரும் ஒரே மாதிரி வாழ்க்கையில தொடர்ந்து வாழ்ந்துகிட்டே இருக்கீங்க. உங்க ரொட்டீனை பிரேக் பண்ணுங்க. அதே விஷயத்துல ரொட்டீன்லயே இருக்காதீங்க. ஆஹ் காலை எப்ப பாரும் வந்து பாத்தீங்கன்னா நான் டெய்லி வந்து எந்திரிப்பேன், புக் படிப்பேன், செய்வேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு டான்ஸ் ஆடுங்க. ஒரு நாள் இன்னைக்கு மத்தவங்களோட பேசுங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. கொஞ்ச நேரம் வேறு வேலைகள் செய்வாங்க. புதுசா ஒண்ணு கத்துக்கோங்க. ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருங்க. இந்த கொரோனா டைம் வந்து நம்மளுக்கு கொடுத்ததே பிரேக் த ரொட்டீனுக்காக தான். சோ நீங்க ஏதோ ஒண்ணு புதுசா செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு வந்து பெரிய அதுக்கு வந்து இது வந்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய மாஸ்டர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு மாஸ்டர்ஸ் அவருக்கு பிடிச்ச மாஸ்டர்ஸ சொல்லிட்டு இருக்காரு. அவுனிஸ் அப்படின்ற மாஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அசாதாரண சக்திகளை கொண்டவராமா. இந்த குருஜிப்புன்றவர் தான் முக்கியமா பிரேக் த ரொட்டீன்ற விஷயத்த சொல்லுவாராமா. ஆஹ் கார்லோஸ் காஸ்கவுண்டா அப்படின்றது கலாச்சார பத்தி, நம்ம தியான கலாச்சாரத்தை பத்தி நிறைய பக்கம் சொல்லி கொடுத்திருக்காராமா. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து இன்னும் என்ன பண்ணிருக்காரு, அவர் புக்ஸ் நிறைய எழுதியிருக்காரு. அதுல வந்து வந்து பாத்தீங்கன்னா தாந்திரிகத்தை பத்தி எழுதியிருக்காரு. சோ இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் நிறைய வித்தியாசமான புக் படிங்க. ஜென் ராபர்ட் அப்படின்றவர் பூர்ணாத்மாவோட இணைஞ்சவர். பூர்ணாத்மாவோட நம்ம எப்படி இணைக்கணும் அப்படின்ற புத்தகத்தை எழுதியிருக்காரு. ஸ்டேட் மாஸ்டர் வந்து நம்மளோட இயக்கமா பேரலல் வேர்ல்ட்ஸ்ன்னு இருக்கு. அந்த பேரலல் வேர்ல்ட்ஸ்ல வந்து நம்ம எப்படி இருக்கணும், அந்த வேர்ல்டுல வந்து எப்படி இருக்கலாம், அந்த மாதிரி நம்ம இங்கேயும் இருப்போம், நம்மளோட இயக்கமான பேரலல் வேர்ல்ட்ஸ்லயும் நம்ம இருப்போம். அதை பத்தி சேத் மாஸ்டர் வந்து நிறைய சொல்லியிருக்காரு. டான் யுவான் அப்படின்றவரு வந்து வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்துல சொல்லியிருக்காரு. ஓஷோ வந்து வாழ்க்கையை ஒரு திருவிழா மாதிரி இருங்க, திருவிழா மாதிரி ஜாலியா என்ஜாய் பண்ணி வாழுங்க. சுவாமி ராமா வந்து குரு சிஷ்யரோட உறவு எப்படி இருக்கணும், ரமண மகரிஷி நான் யார்ன்ற புத்தகம், இந்த புக்ஸ் எல்லாம் நீங்க படிங்க. உங்க ரொட்டீனா நீங்க ரெகுலரா இருக்கிற லைஃப்ல இருந்து கொஞ்சம் பிரேக் பண்ணி புக்ஸ் எல்லாம் படிங்க அப்படின்னு சொல்றாரு. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மனோ தத்துவ புத்தகம் இருக்கு. அந்த மாஸ்டர்ஸ்ல யாருன்னு பாத்தீங்கன்னா லோப் சாங்ராம்பா, அரவிந்தர், அன்னி பெசன்ட், கலீல் ஜிப்ரான், சூஃபி மாஸ்டர்ஸ், இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாஸ்டர்ஸ் வந்து அழகான மனோ தத்துவ புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. அதுவும் படிங்க. அவங்க ரொட்டீன்ல இருந்து வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா வந்து பிரிஜி சார் அவங்க இந்த புக்ல வந்து நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த லாக்டவுன் செய்திகள்ல வந்து முக்கியமா அவங்க நிறைய விஷயங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புக்கு படிங்க. உங்களுக்கு டைம் படிக்கும் போதெல்லாம் புக்கு படிங்க. என்ன டைம் கிடைச்சாலும் புக்கு படிங்க. தொடர்ந்து அந்த புக்கு வாசிக்கின்றது நம்மள வந்து காலையில எந்திரிச்ச உடனே ஒரு பிரஷ் பண்ற ஒரு விஷயத்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையில வந்து ஒரு விஷயமா மாறணும் அப்படின்ற மாறணும் மாதிரி ஒரு விஷயத்த அடிக்கடி அந்த புத்தகத்துல வந்து குட்டி குட்டி வார்த்தைகளையாச்சும் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு பெரிய ஒரு பாயிண்ட் இருந்தா ஒரு 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 பாயிண்ட் வந்து 4-5 பக்கத்துல இருந்தா அடிக்கடி அந்த வார்த்தையை வந்து புத்தகம் படிங்க புத்தகம் படிங்கன்றது அடிக்கடி பத்ரிஜி வந்து அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. சோ நம்ம புத்தகம் படிக்கிறன்றத நம்ம கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில வந்துட்டு அவசியம் நம்ம கொண்டு வரணும். எனக்கும் ஒரு பிரேக் வந்தது. இன்னும் கண்டிப்பா இந்த புக் மூலியமா வந்து ஸ்டில் கண்டினியூஸா நான் படிப்பேன் நானு. என்னோட 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 பெண்ணுக்கு கல்யாணம் நடந்ததுனால சரியா புத்தகங்கள் என்னால படிக்க முடியல. அது ஒரு பிரேக்கா இருந்தது. ஸோ திருப்பியும் ஐ கம் பேக். ஸோ இந்த செஷன் மூலியமா வந்துட்டு நான் திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் நானு. தேங்க்யூ. அடுத்தது வந்து ஒரு சின்ன விஷயமா வந்து பாத்தீங்கன்னா ஸ்வர்ணமாலா பத்ரிஜி மேடம் கிட்ட வந்து பத்ரிஜி சாரே பேசுற மாதிரி சில கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் கேக்குறாரு. நீ வந்து உன்னோட வாழ்க்கையில வந்து நீ என்ன இப்ப எப்படி இருக்கணும்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேக்குறாரு. நீ இப்ப எப்படி இனிமேல் எப்படி இருக்கணும்னு நீ நினைக்கிற அப்படின்னா, ஒரு கழுகு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஸ்வர்ணமாலா மேடம் சொல்றாங்க, ஒரு கழுகு வந்து பாத்தீங்கன்னா 40 வயசுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலை மேல போய் உட்காந்துக்கும். மலை மேல உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா அதோட ரெக்கைகள் வந்து ரொம்ப தடிமனா இருக்கிறதுனால அதனால பறக்க முடியாது.
சில சில கழுகுகள் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈகிள்ஸ் கழுகுகள் என்ன பார்க்கும்னா அதோட லைஃப முடிச்சுக்கும். சில கழுகுகள் என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா, மேல போய் உட்காந்துக்கிட்டு அதோட ரெக்கைகள ஒண்ணொண்ணா ஒண்ணொண்ணா அந்த மூக்கு நுனியில வந்து ஒரு இறகா எடுத்துரும். எல்லா இறகையும் எடுத்துரும். எல்லா இறகையும் கம்ப்ளீட்டா எடுத்துரும். மூக்க உடைச்சிரும், கால்கள உடைச்சிரும். எல்லாமே உடைச்சிட்டு திருப்பி வெயிட் பண்ணும். எல்லாமே வர்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும். அதோட லைஃப். சோ அவர் வந்து அந்த இடத்துல ஸ்வர்ணமாலம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த அந்த கழுகு இருக்கு இல்லையானா, அது எப்படி தன்னோட இறகைகள வந்து தேவையில்லாத இறகைகள எடுத்துட்டு இருக்கோ, அதே மாரி என்னோட வாழ்க்கையில தேவையில்லாத விஷயத்த நான் எடுத்துறணும். நான் எதுவுமே ஓல்ட் என்னோட விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் டெலீட் பண்ணணும். இப்ப நான் புதுசா ஒவ்வொரு நாளும் நான் புதுசா வாழணும். புதுசா இருக்கணும். எல்லாத்தையுமே புதுசா பழசெல்லாம் விட்டுட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நான் புதுசா கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு சீதாயனத்துல புடிச்சது என்ன அப்படின்னு பத்ரிஜி கேக்குறாரு. அதுக்கு வந்து சொன்னாங்க, சீதாயனத்துல வந்து பாத்தீங்கன்னா சீதாதேவி வந்து இயற்கையோடு ஒன்றி வாழ்வாங்க. இயற்கையில அந்த மண்ணோட இருக்கிறது, மண் மேல நடக்கிறது, அந்த தோட்டம் விளைவிக்கிறது, ஃபார்மிங் செய்யறது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இயற்கையோட கலந்து இருப்பாங்களாமா. ஒரு சின்ன பூச்சிக்கு கூட துன்பப்பட்டா கூட இவங்க போய் அதுக்கு உதவி செய்வாங்களாமா. ஒரு சின்ன பட் எதுவா இருந்தாலும் அவங்களால முடிந்த உதவி வந்து போய் அந்த அந்த சின்ன சின்ன பூச்சிகளுக்கோ மிருகங்களுக்கோ வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களாமா. அந்த மாதிரி நான் இயற்கையோட ஒன்றி வாழணும், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆஹ் உனக்கு பெரிய கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு பாபாஜி கிட்ட தான் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. ஒரு தடவை என்னால முடியல, நான் பாபாஜி கிட்ட வந்து நான் வரணும்னு நினைச்சேன். அதே மாதிரி நான் அங்க போய் நினைந்து அந்த பாபாஜியோட இணைஞ்சு நான் வந்து எப்படி நினைச்சேன்னு தெரியல. உடனே எனக்கு ட்ரெயின் டிக்கெட் கிடைச்சது. நான் அங்க போனேன், அங்க 3 நாள் தங்கினேன். நான் அழகா தியானம் செஞ்சேன், ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். பாபாஜி கிட்ட அதான் என்னோட பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நினைச்ச உடனே அங்க போய் நான் வந்து அந்த இடத்துல வந்து நான் அதை ஃபீல் பண்ணேன். எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து உனக்கு ட்ரெக்கிங் போயிருக்கியா அப்படின்னு கேக்குறாரு. போயிருக்கேன். திருப்பதிக்கும் சின்ன சின்ன மலைகளுக்கும் நான் ட்ரெக்கிங் போயிருக்கேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்புறம் உனக்கு இந்த தியானத்துக்கு அப்புறம் இந்த இந்த தியானம் வந்ததுக்கு அப்புறம் உனக்கு வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா, தியானம் வந்ததுக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கை ரொம்ப அற்புதமா மாறிடுச்சு. என்னோட வாழ்க்கை இப்ப ரொம்ப ஆனந்தமா இருக்கு. எனக்கு எவ்வளோ பெரிய குடும்பம் இந்த தியானத்தினால மட்டுமே கிடைச்சது. எனக்கு வேற எதுனாலுமே எனக்கு இந்த தியானம் கிடைக்கல அப்படின்றாரு. நான் திடீர்னு நான் ஜாப விட்டுட்டேனே, அப்புறம் உனக்கு எப்படி இருந்தது அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. பட் ஆனா எனக்கு அந்த தியானம் வந்ததுக்கு அப்புறம் என்ன நீங்க கொடுத்த தைரியத்தினால நான் வந்து அந்த பயத்தை கொஞ்சம் போக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த சின்ன பார்ட் வந்து இந்த இடத்துல ஸ்வர்ணமாலா மேடம் ரொம்ப அழகா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டீடைல்டா சொல்லியிருக்காரு பத்ரிஜி. பிரேக் த ரொட்டீன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஷார்ட்டா ஃபர்ஸ்ட் குட்டியா சொன்னாரு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குர்ஜீப் குர்ஜீப் வந்து அதை வந்து பிரேக் த ரொட்டீன் செய்வாரு அப்படின்றதுக்காக குர்ஜீப் இங்க வந்து டீட்டெயிலா சொல்லியிருக்காரு. நீங்க எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இருங்க. உங்களோட டே டு டே லைஃப்ல டூர் போங்க, வெளியில போங்க, ஃப்ரெண்ட்ஸோட பேசுங்க. இன்னைக்கு கார் வந்து இன்னைக்கு ஒரு ரூட்ல போனா நாளைக்கு வேற ரூட்ல போங்க. இல்ல டூ வீலர் எப்பயும் ஒரே ரூட்ல போனீங்கன்னா வேற ரூட்ல போங்க. அஹ் நீங்க ஒரு ஷட்டில் விளையாடுறீங்க, ரைட் சைட்ல ஷட்டில் வாங்குறீங்கன்னா லெஃப்ட் சைட்ல ஷட்டில் விளையாடுங்க. ரைட் சைட்ல பிரஷ் பண்ணா லெஃப்ட் சைட்ல பிரஷ் பண்ணுங்க. ஃப்ரீயா இருங்க. டெய்லியுமே ஒரே விஷயத்த தொடர்ந்து எதுவுமே செய்யாதீங்க. வித்தியாசமா செய்ய ஆரம்பிங்க. இப்ப டெய்லி தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு நாள் வந்து சைலண்டா இருங்க. தியானமே பண்ணாதீங்க. ஜஸ்ட் லிசன். அவங்க என்ன பண்றாங்க, என்ன நடக்குது, இல்ல உட்கார்ந்துகிட்டே உங்க மைண்டுக்குள்ள என்ன போகுது யோசனை பண்ணுங்க. ஒவ்வொரு நாள் வித்தியாசமா பண்ணுங்க. ஒரு நாள் டிராமா பாருங்க, நல்ல நல்ல செலக்டட் சீரியல்ஸா பாருங்க. ஒரு நாள் கிரிக்கெட் விளையாடுங்க, ஒரு நாள் ஷட்டில் விளையாடுங்க, ஒரு நாள் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யுங்க. உங்களுக்கு உங்களுக்கு வரைய பிடிக்குமா வரையுங்க. ஏதோ ஒண்ணு புதுசா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ண உங்களுக்கு தெரியும். ஏதோ ஒண்ணு அடிக்கடி பத்ரிஜி சொல்வார், ஏதோ ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாரு. சோ அதே மாதிரி நம்ம வந்து ஏதோ ஒரு புது விஷயத்த கத்துக்கோங்க. உங்க லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. சோ அப்பதான் இது சொல்லும் போதுதான் வந்து தோணுது. ஈவன் இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமைக்கும் போது கூட ஒரே ஸ்டைல்ல சமைக்காதீங்க. இன்னைக்கு ஒரு காய் ஒரு மாதிரி சமைக்கிறீங்க அப்படின்னா வேற காய் சமைங்க. வேற காய்ன்ற அதே காய் வேற மாதிரி சமைங்கன்றாரு. கத்திரிக்காய் இருக்கு இன்னைக்கு, எப்பயுமே நீங்க ரெகுலரா கத்திரிக்காய் ஒரே மாதிரி செய்றீங்க, இன்னைக்கு வேற மாதிரி செய்யுங்க. ஒவ்வொரு விஷயத்திலுமே வந்து புதுசு புதுசா செய்யுங்க. ஏன் எப்ப பாரு ஒரே மாதிரி இருக்கீங்க?
இந்த குர்ஜீப் மாஸ்டர் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல பிரேக் த ரொட்டீனுக்கு எக்ஸாம்பிள் குர்ஜீப் மாஸ்டர் தான். நம்ம குர்ஜீப் அவர் வந்து திடீர்னு அப்படியே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்களாமா. திடீர்னு எல்லாரும் டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்லுவாங்க. டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது ஸ்டாப், எல்லாரும் அப்படியே நில்லுங்க அப்படின்னு சொல்லிடுவாராமா. எல்லாரும் அதே பொசிஷன்ல அப்படியே ஒரு 1 மினிட் நிப்பாங்களாமா. இந்த மாதிரி வித்தியாசமா செய்வாராமா. அவங்க கீழே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்களாமா. நடந்து போயிட்டே இருப்பாங்களாமா. வாங்க இந்த பக்கம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் கூட்டிட்டு போவாராமா. குரூப் ஆஃப் பீப்புள் கூட்டிட்டு போயிட்டு இவங்க போறது 100 பேரு, அங்க யாருமே இல்லாத இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு நிறைய கூட்டம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு வித்தியாசமா சொல்வாராமா. ஹி ட்ரைஸ் மெனிதிங் டிஃப்ரெண்ட். ஒவ்வொரு விஷயத்தமா வந்து அந்த மாஸ்டர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணுவாராமா. சோ இது படிக்கும்போது எனக்கும் என்ன தோணுச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்துட்டு நம்மளோட ரொட்டீன்ல வந்து நான் மெடிடேஷன் பண்ணுவேன், அனலைசேஷன் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பண்ணுவேன். ஆனா புது விஷயங்கள் கத்துக்கணும், புதுசா ட்ரை பண்ணணும்ன்றது கண்டிப்பா தோணுச்சு. சோ அடுத்தது நம்ம ஏதோ ஒரு விஷயத்த புதுசா கத்துக்கணும் அப்படின்றது ஸ்ட்ராங்கா இந்த இடத்துல தோணுச்சு. சோ நீங்களும் யோசனை பண்ணுங்க. உங்க ரொட்டீன்ல பிரேக் பண்ணி புதுசா என்ன பண்ணலாம்? என்ன வித்தியாசமா பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, புத்தி, ஞானம். நம்மளுக்கு புத்தியும் முக்கியம், ஞானம் முக்கியம். அது புத்தியும் ஞானத்துக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக விஷயத்த பத்தி வந்து சொல்றது எல்லாம் புத்தி. ஆன்மீக விஷயத்த பத்தி சொல்றது ஞானம். சோ நம்ம பேசும்போது நம்ம புத்திய யூஸ் பண்ணணும். என்னென்ன பேசுறோம், என்ன பேசணும் அப்படின்றத நம்ம புத்தியோட பேசணும். ஆனா ஞானத்தோட பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா, இன்னும் ரொம்ப அழகா இருக்கும் நம்மளுக்கு. ஒவ்வொரு விஷயமே ரொம்ப கலந்ததாக இருக்கும் நம்மளுக்கு. சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா, பேசும்போது புத்தியோடவும், முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஞானமோடவும் பேசலாம். ட்ரை பண்ணலாம். நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். ஞானமோட எப்படி பேச முடியும் நம்மளுக்கு? புக்கு படிக்கணும். தியானம் பண்ணணும். இதெல்லாம் செய்யும்போது தான் வந்து நம்ம ஞானத்தோட பேச முடியும். ஜென்ரலா நம்ம உலகில எல்லார்கிட்டயும் பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா, புத்தியோட பேசணும். ஆனா சில பேர் அதுவும் இல்லாம பேசுவாங்க. தேவையில்லாத வார்த்தைகள் பேசுவாங்க. நெறைய பேர ஹர்ட் பண்ணுவாங்க. சண்டை போடுவாங்க. இல்லன்னா வளவளான்னு பேசுறது. தேவையில்லாத வார்த்தைகள் பேசுறது. மத்தவங்கள வந்து ஒரே விஷயத்த ரொம்ப நேரம் பேசுறது. இந்த மாரி வந்து பாத்தீங்கன்னா, உலகியல் விஷயத்த வந்து பாத்தீங்க அப்டின்னா, நம்ம வந்து பாத்தீங்க அப்டின்னா, புத்தி இல்லாமல் ஆ புத்தி இல்லாமல் நெறைய பேர் பேசுறாங்க. சோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேசிக்கா உலகளாவிய விஷயங்கள் பேசும்போது புத்தியோட பேசணும். அப்புறம் நம்ம தியானம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம தியானத்துக்கு வந்துட்டோம் இல்லையா? சோ தியானம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம், புத்தகம் படிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஞானத்தோட பேசணும். சோ நம்ம ஞானத்தோட பேசுறதுக்கு தியானம் பிளஸ் மௌனமும் இருந்தனா இன்னும் நம்ம அழகா வந்து பேசலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு பெரிய மாஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா, அடல் பிஹாரி வாஜ்பாய். அவர் வந்து ரொம்ப ஞானமா பேசுவாராமா. சோ அவருக்கு வந்து புத்தியும் ஞானமும் இருக்காம ஹி இஸ் a கிரேட் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்றாரு. சோ புத்தியும் ஞானமும் இருக்கிறவங்கள வந்து புருஷோத்தமர்கள் அப்படின்னு சொல்றாங்க நம்மளுக்கு வந்து. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. எப்படி நம்மளுக்கு இது அப்படி இப்படின்னா, எப்படி இருக்கும் அப்படின்னு ஞானம்ன்ற விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்ரீராமர் வந்து ஒரு தடவை போய் விஸ்வாமித்திரர் கிட்ட டவுட் கேட்டாராமா. எனக்கு சில விஷயங்கள் சொல்லுங்க எனக்கு அப்படின்னு கேட்டாராமா. அதுக்கு வந்து எனக்கு டைம் இல்ல. நீ வசிஷ்டர் கிட்ட போய் நீ வந்து உன்னோட டவுட் எல்லாம் கேளு அப்படின்னு சொல்றாராமா. சோ ஸ்ரீ ராமரும் வசிஷ்டரும் நிறைய கான்வர்சேஷன் பேசியிருக்காங்க. இவர் கேட்கிற கேள்விகளுக்கு வசிஷ்டர் ரொம்ப அழகா பதில் சொல்லியிருக்காரு நிறைய விஷயத்துக்கு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா யோக வசிஷ்டம் அப்படின்னு புக் அழகா வந்திருக்கு. சோ 2 பெரிய மாஸ்டர்ஸ் ராமர் அண்ட் வசிஷ்டர் பேசுறது தான் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பாக்குறதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, யோக வசிஷ்டர்ன்ற புக்கு நம்ம படிக்கலாம். சோ நம்ம வசிஷ்டர் கவனிக்கணும். சோ நம்ம இந்த இடத்துல புத்தகம் படிக்கும்போது நம்ம இன்னும் ஞானமா இருப்போம். சோ இவ்வளவு பெரிய மாஸ்டர்ஸ் கான்வர்சேஷன் படிக்கும்போது நம்ம அதை கவனிக்கலாம். சோ நம்ம பேசும்போது ஃபர்ஸ்ட் புத்தியோட பேசணும். தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஞானத்தோட பேசணும். அடுத்தது வந்து போதனை செய்வதற்காகவே போதனில் பிறந்தேன் அப்படின்னு சொல்றாரு. சோ வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து ஒவ்வொரு காரணம் இருக்கு. ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கு. பத்ரிஜி வந்து போதனாவுல பிறந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்குமே காரணம் இல்லாமல் எதுவுமே நடக்காது நம்மளுக்கு. எல்லா விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஆனா நம்மளுக்கு தெரியாமலே சில விஷயம்லாம் நடக்கும். ஏன் எனக்கு அது அப்படி நடந்தது? ஏன் எனக்கு இது இப்படி நடந்தது? அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் யோசனை பண்ணுவோம். ஆனா ஏன்னு தெரியாது நம்மளுக்கு. அதுக்கு நம்மளுக்கு ரீசனே தெரியாது. ஏன் அப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தியானம் செஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு தெரியும். ஓ!
இதனாலதான் இது நடந்ததா? இந்த காரணத்துக்காக தான் எனக்கு இந்த விஷயம் நடந்ததா? அப்படின்றது நம்மளுக்கு அப்பதான் தெரிய வரும் நம்மளுக்கு. தியானம் செஞ்ச பிறகுதான் நம்மளுக்கு காரணம், காரியம் நம்மளுக்கு தெரியும். அது முன்னாடி வரைக்கும் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது நம்மளுக்கு. எதுக்காக இது நடந்தது? என்னோட வாழ்க்கையிலே நான் இப்ப ஏன் தாராபுரம் வந்தேன்? நான் ஏன் என்னோட வாழ்க்கையில் நடந்தது? அப்படின்ற ஒரு விஷயம் தியானம் செஞ்சதுனால மட்டுமே எனக்கு பதில் தெரிஞ்சது. இல்லைன்னா நார்மலா இருக்கும்போது எனக்கு பதிலே தெரிஞ்சிருக்காது. நான் எதுக்காக வந்தேன்? ஏன் வந்தேன்? ஏன் அப்படி நடந்துச்சு? நான் அங்கேயே இருந்திருக்கலாமா? இங்கேயே இருந்திருக்கலாமா? என்ன மாதிரி அப்படின்ற கன்ஃபியூஷன்ஸ் நமக்குள்ள வந்திருக்கும். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம தியானம் செய்யும்போது நம்மளுக்கு ஏன் அப்படி நடந்தது அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப அழகா நம்மளுக்கு தெரியும். பெரிய இந்த கொரோனா வந்ததுனால பெரிய மாற்றம் நடந்தது. இந்த கொரோனா வந்தது நம்மளுக்கு நிறைய தெரியும். இந்த கொரோனா வந்ததுனாலதான் டிஜிட்டல் யக்னம் நிறைய நடந்தது. அந்த சமயத்துல நிறைய ஜூம் செஷன்ஸ் நடந்தது, நிறைய யக்னங்கள் நடந்தது. So, நிறைய விஷயங்கள் நடந்தது. So, கொரோனா வந்ததுனாலதான் இது எல்லாமே நடந்தது. சோ ஒரு பெரிய மாற்றம் வந்தா பெரிய முன்னேற்றம் நடக்கும். சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம பூமியில நிறைய பெரிய முன்னேற்றம் வந்தது. நிறைய பேர் அந்த இடத்துல நிறைய விஷயத்த ரியலைஸ் பண்ணாங்க. அசைவத்துல இருந்து நிறைய பேர் சைவத்துக்கு மாறினாங்க. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. சோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் காரணம் காரியம் இல்லாமல் நடக்கவே நடக்காது. பத்ரிஜி ஏன் போதனால பிறந்தாரு அப்படின்னா, போதனை செய்வதற்காக தான் நான் பிறந்தேன் அப்படின்றது அவர் தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. இது வரைக்கும் அவருக்கு தெரியவே இல்லை. அது வரைக்கும் அவர் அப்படியே தான் இருந்தார் நம்மளுக்கு. So, ஒவ்வொரு தடவையும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நடக்கும் நம்மளுக்கு. ஒவ்வொரு விஷயத்துலயுமே நம்மளுக்கு அப்படிதான் நடக்கும். சோ இந்த இடத்துல பத்ரிஜி சார் திருப்பி இந்த இடத்துலயும் சொல்றாரு, இந்த கொரோனா வந்ததுனாலதான் இந்த லாக்டவுன் வந்ததுனாலதான் நான் புக்ஸ் படிச்சேன். ஒரு இடத்துல நான் தங்கினேன். இல்லைன்னா நான் எப்ப பாரு சர்வீஸ் சர்வீஸ்ன்னு போயிட்டே இருந்தேன் நானு. சோ இந்த இடத்துல திருப்பி அந்த புக்ஸ கொண்டு வர ஒவ்வொரு இடத்துலயுமே பாத்தீங்கன்னா இந்த புக்ஸ கொண்டு வந்துகிட்டே இருக்காரு. பாஸ் லைஃப்ல ஒவ்வொரு இடத்துலயுமே கொண்டு வந்துட்டு இருக்காரு. இன்னும் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஃபர்ஸ்ட் அவரோட லைஃப்ல ஒவ்வொரு நடந்த விஷயத்த கனெக்ட் பண்றாரு. ஒரு காரண காரியம் இல்லாமல் நடக்காதுன்னு சொல்றாங்க இல்லையா? சோ இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா, நான் லைஃப்ல சங்கீதம் நான் கத்துக்கிட்டேன். நான் ஒரு பாலமுரளி கிருஷ்ணா மாதிரி ஆகணும்னு கத்துக்கல. ஆனா நான் சங்கீதம் எதுக்கு கத்துக்கிட்டேன்? தியானம் தியானத்துல இருக்கிற மக்களுக்காக தான் நான் சங்கீதம் கத்துக்கிட்டேன் அப்படின்றது நான் தெரிஞ்சது. நான் நிறைய புக்ஸ் ஐஏஎஸ் நான் படிச்சேன். அதுக்காக நிறைய புக்ஸ் படிச்சேன். சோ இங்க வந்தோடனே புதுசா என்னால புக் படிக்க முடியாது. ஆனா அங்க இருந்தே நான் ரெடி ஆயிட்டேன். நிறைய புக்ஸ் படிக்கிறதுக்கு நான் ரெடி ஆயிட்டேன். அதனால இங்க வந்ததுக்கு அப்புறம் பத்ரிஜி நிறைய புக்ஸ் நம்மளுக்கே தெரியும். பத்ரிஜி படிச்ச புக்ஸுக்கெல்லாம் அளவே கிடையவே கிடையாது. அவ்வளவு ஃபாஸ்டா புக் படிப்பார். நிறைய புக்ஸ் படிப்பார். நைட் ஃபுல்லாவும் புக்ஸ் படிப்பார். சோ அத்தனை புக்ஸ் படிச்சுக்கிட்டே இருப்பார் நம்மளுக்கு. அவர் ஒர்க் பண்ண கம்பெனில பாத்தீங்கன்னா 20 நாட்கள் பாத்தீங்கன்னா வெளியூருக்கு தான் போவாரு. வெளி இடத்துல தான் போய் தங்குவாரு. சோ இந்த இடத்துல அவருக்கு எப்படி தெரிஞ்சது? சோ வெளியில டிராவல் போறது எப்படின்னு அவருக்கு தெரிஞ்சது. வெளியில போனா எப்படி தங்கணும், எந்த இடத்துல தங்கணும் அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சது. ஃபுட்டு பத்தி அவருக்கு எந்த இடத்துல பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சது. சோ எல்லாமே பாத்தீங்கன்னா காரணம் காரியம் வந்தோட தான் எல்லாமே நடந்திருக்கு. போதனால பிரிஞ்சது போதனை செய்வதற்காக தான். அதனாலதான் நான் போதனைல பிறந்தேன் அப்படின்றார். சோ ஒவ்வொரு விஷயத்திலுமே பாத்தீங்க அப்படின்னா அவர் ஊருக்கு போனது டிராவலும் சொல்றாரு. கூடவே நான் டிராவல் பண்ணி தான் நிறைய பேருக்கு தியானம் சொல்லிக் கொடுக்க முடியும் இல்லையா? சோ மாசத்துல 20 நாள் வெளியில இருக்கும்போது ஃபுட்டும் தெரிஞ்சுக்கிட்டாரு, டிராவலும் தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனால இப்ப எல்லாம் தெரிஞ்சதுனால இப்ப அழகா தியானத்துல நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. சோ ஒவ்வொரு விஷயத்திலுமே பாத்தீங்கன்னா நிறைய நம்மளுக்கு ஒரு காரணம் காரியம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஆனா நம்மளுக்கு தியானம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அது வரைக்கும் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. இப்ப அதனாலதான் திருப்பி சொல்றாரு, நான் நிறைய புக்ஸ் படிச்சிட்டு இருக்கேன், நிறைய புக்ஸ் கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன் நானு, நிறைய பேருக்கு மேகசனுக்கு மேட்டர் எழுதி கொடுத்துட்டு இருக்கேன் நானு, எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அழகா சொல்லிட்டு இருக்காரு. சோ அந்த இடத்துல சோ நம்ம காரணம் ஃபர்ஸ்ட் உலகியல்ல இருந்தோம் நம்மளுக்கு. நம்மளோட ஃபர்ஸ்ட் லைஃப் உலகில் இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளோட பாஸ்ட் லைஃப்ல என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இருந்தது தெரியவே தெரியாது. நம்ம அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தியானம் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எதெல்லாம் நடந்தது, ஓ இதுக்காக தான் இதெல்லாம் நடந்ததா அப்படின்றது நம்மளுக்கு அழகா தெரியும் நம்மளுக்கு. சோ கண்டிப்பா ஆன்மீகம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளோட உலகியல் விஷயத்துல காரணம் காரியம் நம்மளுக்கு அழகா தெரியும் நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட் இதுக்கு எக்ஸாம்பிள் ரொம்ப அழகா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா
நம்ம அந்த பிளான்ட் மாதிரி செடி, நம்மளோட வாழ்க்கையெல்லாம் செடி மாதிரி வளர்ந்துருக்கு. இந்த நம்ம தியானம் வந்து அதுக்கப்புறம் செகண்ட் லைஃப் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளவர் அண்ட் ஃப்ரூட்ஸ், ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு பழங்கள் எல்லாம் கிடைக்குது இல்லையா, அதுதான் நம்மளோட செகண்ட் லைஃப் அப்படின்னு சொல்றாரு. சோ அதே மாதிரிதான் காரண காரியம். கௌதம புத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வருஷமா வந்து அவங்க அப்பா வந்து வெளியே வந்தா வந்து கௌதம புத்தர் வீட்டை விட்டு வெளியே போயிடுவாரு அப்படின்னு தெரியும். அதனாலதான் ரொம்ப பத்திரமா எதையுமே காட்டாம வச்சிருந்தாரு. ஆனா ஒரு இடத்துல வெளியே வந்து மரணத்தை பார்த்தாரு. மரணம் ஏன் வருது, துன்பம் ஏன் வருது அப்படின்ற கேள்வி கேட்டாரு. அந்த காரணம் காரியம் வந்து பார்த்துட்டு அழகா புத்தரா மாறிட்டு அவர் தியானத்துல தெரிஞ்சுக்கிட்டார். சோ எந்த ஒரு விஷயமே வந்து பாத்தீங்கன்னா காரணம் காரியம் இல்லாமல் இருக்கவே இருக்காது நம்மளுக்கு. சோ நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்மளுக்கு எல்லாமே. நம்மளோட ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்துட்டு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வருதுன்னா காரணம் காரியம் இல்லாமல் நம்மளுக்கு வரவே வராது நம்மளுக்கு. அதனால அதை நம்ம கவனிக்கணும். அந்த கவனத்துல இருந்து நம்ம கத்துக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உலக நன்மையே வாழ்க்கைக்கு லட்சியம். சோ நம்மளோட வாழ்க்கையோட லட்சியம் என்னன்னு பாத்தீங்கன்னா உலக நன்மை. உலக நன்மை தான் வந்து ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம். அதுதான் என்னோட வாழ்க்கை லட்சியமா இருக்கணும். உன்னோட வாழ்க்கை லட்சியமா இருக்கணும் நம்மளுக்கு அந்த இடத்துல. ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட்னா ஸ்ரவணம், கேட்கணும் ஃபர்ஸ்ட். நான் என்ன என்ன எல்லா விஷயங்களையும் நான் கேட்கணும். நான் வந்து அதான் அதுக்கப்புறம் நான் வந்து மனனம் செய்யணும். நான் வந்துட்டு மனசில் நிறுத்தணும். நான் அதை மனசுல நிறுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து நிதி தியாசனா பின்பற்றணும். நான் அந்த விஷயத்தை பின்பற்றணும். இதெல்லாமே தியானத்துல சொல்றாரு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்றதை நம்ம கேட்கணும், மனசுல நிறுத்தணும், அப்புறம் பின்பற்றணும். அதுக்கப்புறம் கடைசியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம ஆன்மாவை உணர ஆரம்பிச்சிருவோம். ஆன்ம சாட்சா்காரம் கடைசி தான் நம்மளுக்கு அதுதான் நடக்கும். சோ இதுதான், இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சவொடனே என்ன செய்வோம், நம்ம கடைசியில நம்ம வந்து உலக நன்மைக்காக தியான சேவை செய்ய ஆரம்பிச்சிருவோம். இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம செய்யணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லிசன் பண்ணணும். நம்ம வந்து ஒரு பெண் வந்து புத்தர்கிட்ட வந்து ரொம்ப அழுதுட்டே வந்தாங்க. 4 வயசு குழந்தை வந்து நம்ம கேட்டிருப்போம். இருந்தாலும் ஒரு தடவை சொல்றேன். 4 வயசு குழந்தை இறந்ததுக்கு அப்புறம் தூக்கிட்டு வந்து புத்தர்கிட்ட கேட்ட மாதிரி, குழந்தை இறந்துருச்சு, நான் என்ன பண்ணட்டும், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால முடியல அப்படின்னு. சரி, ஓகே, இதுக்கு நான் தீர்வு நான் சொல்றேன். எந்த வீட்ல வந்து மரணம் இல்லையோ அந்த இடத்துல அந்த வீட்ல போய் எனக்கு கடுகு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாராம் அவங்க புத்தர் வந்துட்டு. அந்த அம்மாவும் போய் எல்லார் வீட்லயும் கேட்பாங்க, மரணம் வந்திருக்கா? எல்லார் வீட்லயும் மரணம் இருக்கும். மரணம் இல்லாத வீடு இருக்குமா? கண்டிப்பா கிடையாதுல்ல. அதுக்கப்புறம் அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த உண்மை தெரிய ஆரம்பிச்சது. ஓ, இந்த மாதிரி எல்லாருக்குமே இது நடக்கும் அப்படின்ற துன்பம் ஏத்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க வந்து கேட்டுக்கிட்டாங்க. அடுத்தது வந்து இது அந்த மனசுல நிறுத்தினதுக்கு அப்புறம் புத்தர் சொன்னாரு, நீ தியானம் செய்ய ஆரம்பி அப்படின்னு சொன்னோடனே அவங்க தியானம் செய்ய ஆரம்பிச்சானே அவங்களுக்கு வந்து அதை தெரிஞ்சு மெது மெதுமா செஞ்சு அந்த இதுல இருந்து அவங்க வெளியே வந்தாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வாழ்க்கையில வந்து இதுதான் வந்து கௌதம புத்தர் ஃபர்ஸ்ட் அந்த பெண்ணுக்கு சொல்லி முக்தி அடைஞ்சாங்க. சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கௌதம வைத்தி யசோதரா இருக்காங்க. யசோதரா வந்து புத்தர் வெளியே போகும்போது வந்து அவங்க வீட்டை விட்டு வெளியே, அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, அவங்க அப்பதான் வராங்க. பார்க்கும்போது கரெக்டா வந்து பாக்குறப்ப புத்தர் வந்து அந்த வீட்டை விட்டு வெளியே போறாரு. அவருக்கு வந்து தெரிஞ்சவொடனே வெளியே போறாரு. அந்த இடத்துல பாக்குறாங்க இவங்களுக்கு துன்பம் ஏற்படுது. அந்த இடத்துல வந்து இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க மாமியார், அவங்க கௌதம புத்தரோட அம்மா வந்து பிரஜாபதி, அவங்க சொல்றாங்க, நீ எல்லார்கிட்டயும் போய் நீ போய் கேளு, நீ என்ன இப்படி நடந்திருக்கு, நீ அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க, புலம்பிக்கிட்டே இருக்காங்க, நீ இதை விட்டுட்டு போய் எல்லார்கிட்டயும் நீ பேசு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டயும் போய் வந்து பேசுறாங்க. பேசும்போது பாத்தீங்கன்னா எல்லாருமே அவங்கவுங்க துன்பத்தை சொல்றாங்க. ஓ, இந்த மாதிரி எனக்கு துன்பம் நடக்குது, அந்த மாதிரி அப்படின்னு அவங்கவுங்க துன்பம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சோ அப்ப அவங்க கேட்ட உடனே வந்து கேக்குறாங்க இல்லையா, இது கேட்ட உடனே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது, ஓ, எல்லாருக்கும் இந்த மாதிரி கஷ்டம் இருக்கும், எல்லாத்துக்குமே ப்ராப்ளம் இருக்கு, இது எல்லாத்துக்குமே நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதை அப்படியே அமைதியா இருந்துகிட்டு சைலண்டா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே எல்லாத்தையும் பட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்றாங்க. இவங்க அப்படியே மனசுல வச்சுட்டு மனசு அமைதியா இருக்காங்க. கரெக்டா இவங்க மனசு அமைதியான சமயத்துல வந்து புத்தர் வராரு. புத்தர் வந்தவனே வந்து அவங்க பையன் வளர்ந்துருக்காங்க. அவங்களுக்கு ராகுல் அவங்க பையனுக்கு தியானம் கத்து கொடுக்குறாங்க. யசோதராவும் தியானம் கத்து கொடுக்குறாங்க. அவங்களோட வாழ்க்கை அற்புதமா மாறிடுது. சோ ஃபர்ஸ்ட் லெசன், எல்லாத்தையுமே நம்ம கேட்கணும், லிசன் பண்ணணும் நம்மளுக்கு. அப்புறம் நம்ம புக்ஸ் படிக்கணும். நம்ம இந்த புக்ஸ் படிக்கும் போது நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கத்துப்போம். நம்மளுக்கு லெசன் பண்ணும்போது சோ இதெல்லாம் கேட்டுட்டு தெரிஞ்சுக்கிட்டு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து உலக நன்மைக்காக
நம்ம வந்து எல்லாம் கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த தியானத்தை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சோ எல்லாத்துலயுமே வந்துட்டு நம்ம வந்து ரியலைஸ் பண்ணிட்டு தியானம் சொல்லி கொடுக்கணும். அப்பதான் உலக நன்மைக்காக இருக்கணும் அப்படின்னு அழகா சொல்றாரு நம்மளுக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட பார்க்கும் கோணம். நம்மளோட பார்க்கிற கோணம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எந்த கோணத்துல பார்க்கிறோம், எந்த மாரி நம்ம கோணத்துல பார்க்கிறோம் அப்படின்றத அழகா சொல்றார். ஒவ்வொரு விஷயமே வந்து நம்ம பார்க்கிற கோணத்துல தான் இருக்கு. நம்மளோட படைப்புகள் எல்லாமே வந்து ஒவ்வொரு கோணத்துல படிச்சிருக்காங்க. பட் எந்த கோணத்துல நான் பார்க்கிறேன் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா, துரியோதனன் ஆஹ் 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 நம்மளுக்கே தெரியும். பாண்டவர்களுக்கும் துரியோதனனுக்கும் வந்து மகாபாரத போர் நடக்குது. உதவிக்காக வந்து கிருஷ்ணர் கிட்ட 2 பேரும் வராங்க. ஃபர்ஸ்ட் துரியோதனன் வந்துறாரு. துரியோதனன் வந்தோடனே அவர் தலை பக்கத்துல போய் படுத்துடுறாரு. ஆனா கிருஷ்ணர் காலுக்கு அடியில வந்து அர்ஜுனன் இருக்கிறாரு. கிருஷ்ணர் எந்திரிச்ச உடனே வந்து ஃபர்ஸ்ட் யார பாக்குறாரு? அர்ஜுனரை பாக்குறாரு. அர்ஜுனரை பார்த்துட்டு, அர்ஜுனா உனக்கு என்ன வேணும்னு கேக்குறாரு. அதுக்கு துரியோதனன் சொல்றாரு, இல்ல இல்ல நான் தானே ஃபர்ஸ்ட் வந்தேன், நீங்க எங்ககிட்ட தானே கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வந்து அதுக்கு வந்து கிருஷ்ணர் சொல்றாரு, இல்ல இல்ல நான் கண்களை திறந்தவனே நான் ஃபர்ஸ்ட் அர்ஜுனனை தான் பார்த்தேன். சோ நான் அவங்கதான் கேட்பேன். சோ இந்த இடத்துல கிருஷ்ணரோட கோணம் வந்து வேற, துரியோதனோட கோணம் வேற. அதுக்கேத்த மாதிரி ஃபர்ஸ்ட் அவர் வந்து அழகா வந்துட்டு அர்ஜுனர் கிட்ட கேக்குறாரு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு, எனக்கு நீங்க இருந்தா போதும்னு சொல்றாரு. சோ துரியோதனன் கிட்ட படைகள் இருந்தா போதும்னு சொல்றாரு. சோ இந்த இடத்துல நம்ம பாக்குற கோணம், நம்ம என்ன கோணத்துல நம்ம பாக்குறோம் அப்படின்றது ரொம்ப அவசியம் நம்மளுக்கு. இந்த இடத்துல வந்து 2 பேரும் வேற வேற கோணத்துல பார்த்தாங்க. அதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா, அர்ஜுனர்னால வந்து யாரையுமே கொல்ல முடியல. எதிர்க்கல பீஷ்மரை கொல்லவே முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த இடத்துல கிருஷ்ணர் வந்து சொல்றாரு, நீ வந்து அவரை குருவா பார்க்காத. நீ குருவா பார்த்தாதான் அவரை வந்து அவங்களால உன்னை எதுவுமே செய்ய முடியாது. நீ வந்து எதிர்த்துல இருக்கிற ஒரு படை. அந்த படையை நீ எதிர்த்தே ஆக வேண்டும். அந்த இடத்துல உன் கடமையை செஞ்சே ஆகணும். அந்த சேனையை நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றப்ப அர்ஜுனரோட கோணம் அந்த இடத்துல மாறுது. அந்த இடத்துல கோணம் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல பீஷ்மர் மேல வந்து அவர் வந்து அம்பு எய்துறார். சோ எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன கோணத்துல நம்ம பாக்குறோம், ஒவ்வொரு விஷயத்துமே நம்ம என்ன கோணத்துல பாக்குறோம். அடுத்த விஷயம் வந்து ஸ்ரீராமர் வந்துட்டு சொல்றாரு இல்லையா, தசரதர் சொல்றாரு, நீ வந்து காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்து ஸ்ரீராமர் வந்து, ஏன் நான் கைகேயி சொல்றது கேட்கணும், நான் ஏன் காட்டுக்கு போகணும் அப்படிலாம் கேட்கவே இல்லை. நான் காட்டுக்கு போகணும், அப்பா சொல்லிட்டாங்க, நான் அதை ஃபாலோ பண்ணாதான் என்னோட மக்கள் வந்து, என்னோட தலைமுறை, இந்த உலகமே வந்து நான் இதுக்காக தான் வந்திருக்கேன். சோ நான் அதை செஞ்சே ஆகணும். சோ அவர் பாக்குற கோணம் என்ன, நம்ம செஞ்சாதான் மத்தவங்க செய்யும். ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாக்குற கோணம் எப்படி இருக்கோ அதுதான் ரொம்ப அவசியம். அதே போலதான் கொரோனாவை பார்த்து நிறைய பேர் பயந்தாங்க. ஐயோ எனக்கு வந்துருமோ அப்படின்ற பயத்திலேயே வந்து நிறைய பேருக்கு கொரோனா வந்தது. மரண பயத்துல நிறைய பேர் இருந்தாங்க, நோய் பயத்துல இருந்தாங்க. ஏன்னா அந்த கொரோனாவங்க அந்த பயத்துல அவங்க பார்த்தாங்க. ஆனா நிறைய பேர் பாசிட்டிவான பீப்புள் எப்படி பார்த்தாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த கொரோனாவை வந்து எப்படி பாத்தீங்க அப்படின்னா, அப்பா எனக்கு நிறைய டைம் கிடைச்சிச்சு, என் ஃபேமிலி கூட நான் ஸ்பெண்ட் பண்றேன், எனக்கு இது ஃப்ரீ டைம், ரிலாக்ஸ் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க. பத்ரிஜியும் இது ரிலாக்ஸ் டைம்னு தான் நினைச்சாரு. ஓடிக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு இப்ப ஃப்ரீ டைம் கிடைச்சது. சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஒவ்வொருத்தர் நம்ம பாக்குற கோணத்துல மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கு. சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாக்குற கோணத்தை நம்ம மாத்தணும். அப்பதான் வந்து நம்ம வந்து எல்லாமே மாறும். மாஸ்டர்ஸ் டைம் ஆயிடுச்சு. எஸ் மேடம். எஸ் மேடம். ஓகே. ஓகே. ஓகே மாஸ்டர்ஸ், பட் ஆனா இன்னும் இருக்கு. ஆ நெக்ஸ்ட் செஷன்ல வந்து கண்டினியூ ஆ பண்ணலாம் ஆ மாஸ்டர்.